உணவு 3 திணுசு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து உயிரூட்டப்பட்டது, அடுத்து உயிர் உள்ளது, அடுத்து வந்து உயிரற்றது. தானியங்கள முளைக்க வைக்கிறது. அது வந்து விதையா இருக்கிறத உயிரூட்டி சாப்பிடுறோம். அதுதான் பவர் ஜாஸ்தி. அடுத்து உயிர் உள்ளது, கனிகள், காய்கறிகள் அதெல்லாம் உயிரோட இருக்குது. உயிரற்றதுங்கிறது டெட் பாடி. அது வந்து சுத்தமானது அப்படின்னு சொல்ல முடியாது. டெட் பாடி வந்து சுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. உயிரற்றதுங்கிறதுனால. உணவு வந்து தொல்காப்பியத்தின்படி உணர்வை தக்க வைக்கிறதுனால உணவு அப்படின்னு பேர் வந்துச்சு. பழைய யுகங்கள்ல வந்து ரத்தம் சதை எல்லாம் போய் ரண்யகசிபு 60,000 வருஷம் தவம் இருந்தான். கால் பெருவிரல்ல நின்றுட்டு இருந்தான். கடைசியில எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்துச்சு. மீதியெல்லாம் எறும்பு கரையெல்லாம் அரிச்சு தின்னுட்டு. ஆனாலும் உயிர் இருந்துச்சு. அப்போ காத்து இருந்தாலே போதும் வாழலாம்னு ஒரு கட்டம். அதுக்கு அடுத்த யுகத்துல வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து கிடக்கிறாரு. ரத்தமெல்லாம் போயிடுச்சு. ஆனா சதையும் வேணும் உயிரோட இருக்கிறதுக்கு. ரத்தம் மட்டும்தான் இல்லை. இதுல ரத்தமும் வேண்டாம், சதையும் வேண்டாம். 3வது யுகத்துல அடுத்து வந்து ரத்தம் கண்டிப்பா வேணும். சதை வேணும், எலும்பு வேணும், சதை வேணும், ரத்தம் வேணும். அது மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதே குறைஞ்சு குறைஞ்சு இப்போ வந்து சாப்பாட்டுல தான் உயிர் இருக்கு. அன்னமய கோஷம் அப்படின்னு பேரு. சாப்பாட்டுல தான் உயிரே இருக்கு. சில வீட்டுல பிள்ளைங்கெல்லாம் என்ன கருவேப்பிலை போட்டு தாளிக்கலையா சட்னிய, ஏன் என் உயிரை வாங்குற அப்படிம்பாங்க. அப்ப கருவேப்பிலை தான் அவங்களுக்கு உயிர் இருக்கு. இப்படிலாம் உணவு வந்து திசை மாதிரி போயிட்டு இருக்கு. பொதுவா வந்து பசிக்கு பசிக்கு தான் உணவு. ஆனா காலம் வந்து இன்னைக்கு ருசிக்காக உணவு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இதனால வீண் தொல்லைகள் தான் வரும். ஆமா. ருசி எப்பவுமே உணவை பொறுத்த வரைக்கும் அதுல மனம் இருக்கணும், குணமும் இருக்கணும். நிறைய மசாலா போட்டு வாசம் இருக்கு, ஆனா குணம் இல்லை. வயிற்றுக்கு கேடு தர மாதிரி ரொம்ப 17வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வரிசையா சொல்லுவாரு. ரொம்ப பொரிச்சது, காரமானது, உப்பானது இதெல்லாம் வந்து ரஜோகுணத்தை அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. பொதுவா உணவுல வந்து ஒரு பெரிய நாட்டம் நம்ம நாட்டுல இருக்கு. அப்ப அந்த உணவை வந்து அழகாவும் இருக்கணும், இனிமையாவும் இருக்கணும். அதுதான் சமையல் கலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கலைன்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் அழகா இருக்கும், சில விஷயங்கள் இனிமையா இருக்கும். இப்போ வந்து பொங்கல் வந்து இனிமையா இருக்குது, டேஸ்டா இருக்கு. ஒருத்தி அலங்காரம் பண்ணியிருக்கிறா, அது அழகா இருக்கு. அதுல இனிமை கிடையாது, அழகு இருக்கு. அப்போ ஒரு கலைனாலே அழகும் இனிமையும் சேர்ந்ததுதான் கலை. உணவுல வந்து அது இருக்கு. ஒரு லட்டு இருக்கு, அதை பார்த்தா எச்சு ஊறுது. அப்போ கண்ணுக்கு அதுல ஒரு விருந்து கிடைச்ச மாதிரி. அப்புறம் அதை தொடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அடுத்து அதை திங்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்படி உணவு வந்து வாழ்க்கையில அடிப்படை தேவையில உணவு, உடை, இருப்பிடம். இதுல வந்து உணவு தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து எளிமையாவும் இருக்கணும், ஆரோக்கியம் உள்ளதாகவும் இருக்கணும், நமக்கு சக்தி ஊட்டக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது நல்லது. அது மாதிரி உணவை நம்ம பாரதத்துல அந்த அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் அப்படிதான் சமைச்சாங்க. ஆனா காலப்போக்கில் வந்து இப்போ வந்து நிறைய சுவை சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு வெரைட்டியா ஹோட்டல் இருக்கு, இவ்வளவு பஜார் இருக்கு, அது இதுன்னு எல்லாமே நிறைய வந்துருச்சு. சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஒருத்தன் இடியாப்பம் திங்கணும்னு போறான் ஹோட்டலுக்கு, இடியாப்பம் இல்ல வெறும் ஆப்பம் இருக்குன்னா வந்துடுறான். ரெண்டும் ஒரே தயாரிப்பு தான், ஆனா வந்து அவன் பிடிக்கல.
இப்படி சுவைக்கு ஒரு முக்கியத்துவமா உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ உணவு திருவிழாவுல உள்ள நோக்கம் என்ன? இவ்வளவு வெரைட்டியா நாம சமைக்கலாம். இவ்வளவு இருக்கு நம்ம நாட்டுல. அது சத்தானதா இருக்கணும். அ அடுத்தது எளிமையானதாவும் இருக்கணும். ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கணும். ஆயுள நீட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் உணவுடைய முக்கியம். இது கீதையில 17ஆம் அத்தியாயத்த பார்த்தா வரும்.